குமரன் வந்து சந்தோஷமாக வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து கங்காக்காக யோசிக்கிறாரு. ரொம்ப அழகான கிஃப்ட் ஒன்று கங்காக்காக வாங்கிடுறாரு. என்னென்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா போல் இருக்கு, கிஃப்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது, இதை கொடுத்தோட கங்கா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு நிவின் கிட்ட. புறப்படுறேன், நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்துடு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறாரு. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குமரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அடுத்து வந்து ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே காவேரி ஜுரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் சரியாகலை. யோசிக்கிறாங்க காவேரி, இந்த மாத்திரை போட்டால் நம்மளுக்கு உடனே குணமாயிடும், ஆனால் திடீர்னு நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னா வந்து நம்ம ஃபங்க்ஷன் போய் நின்னா இதெல்லாம் பொய்ன்னு நினச்சிப்பாங்க எல்லாரும், அதனால் வேணாம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து பார்க்குறாரு காவேரியை. என்னாச்சு, இன்னும் படுத்துட்ருக்க, இன்னும் அவனுக்கு சரியாகலை, அது எப்படி ஒரு நாளில் போயிடும், 2-3 நாள் ஆகும், நான் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அடுத்து வந்து உடனே வந்து யோசிக்கிறாரு, சரி இந்த மாதிரி நிலவில் எப்படிம்மா நீ ஃபங்க்ஷன் போவ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, அது வந்து அப்படின்னோடனே அவள் எப்படி போவா, இவ்வளோ மோசமாக இருக்காளே, இந்த மாதிரி நிலமெல்லாம் எங்கேயும் போனால் மற்றவங்களுக்கு தான் ஜுரம் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாரும். உடனே வந்து காவேரி, இல்லை தாத்தா நான் போகல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. பரவாயில்ல நான் போகலன்னா இல்லை, அக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடி நடக்கும்ல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா வந்து, காவேரி வரல பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவள் தான் அவ்வளோ ஜுரத்தில் இருக்காளே, அவள் எப்படி வருவா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னது காவேரிக்கு ஜுரமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு குமரன் கிட்ட. ஆமாப்பா, என்னன்னு தெரில, நேற்று நல்லா தான் இருந்தா, திடீர்னு வந்து என்கிட்ட வந்து மாமா நாளைக்கு பாருங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்து என்னோடது நடக்காது, அக்கா தான் நடக்கும்னு சொன்னா, ஆனால் ஜுரமாக இருக்கா, ஒன்றும் புரியலடா எனக்கு, இன்றைக்கி ஜுரன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே உனக்கு ஒன்றுமா புரியல, காவேரி வேணும்னே ஜுரத்தை வர வச்சுக்கிட்டா அப்படின்னோட குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னோட, ஆமாண்ணே உங்களுக்கு புரியலையா, காவேரி வேணும் தான் ஜுரத்தை வர வச்சுக்கிட்டா, அவள் சொன்னால அவள் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்காது, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான் நடக்கும்னு, அதே மாதிரி பண்ணிட்டா பாரு, எனக்கு காவேரி பற்றி நல்லா தெரியும் நிவின் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணே அப்படி தானே இருக்கும், எனக்கு தெரிஞ்ச காவேரி வந்து வேணும் தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னோடனே ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து குமரன். பாவம் காவேரி இல்லை, எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, இப்போ இதுவும் பண்ணுறா குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. என்னென்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நிவின் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்றாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து ரொம்ப ஜுரத்தில் இருக்காங்க. நம்ம வந்து விஜய் வந்து வராரு. என்ன உனக்கு ஒன்றும் குறையவே மாட்டேங்குது ஜுரம், என்னதான் பிரச்சனை உனக்கு, சரி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னோடனே, ஒன்றும் பண்ணலையே, இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எனக்கு ஒன்றும் புரியல, எதனால திடீர்னு ஜுரம் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, ஐயோ இவர் கண்டுபிடிச்சிட்டு வாரோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிங்க எனக்கு கேட்டால் வரும், அது திடீர்னு வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி ஓகே, சரி காவேரி சாரி அப்படின்றாரு. என்ன சாரி கேட்குறாரு, முடியலையே நீங்களா கேட்குறீங்க, ஆமாம் அன்றைக்கி எனக்கு டேப்லெட் கசாயெல்லாம் கொடுத்தல, இன்றைக்கி நான் அவனுக்கு கொடுக்கல அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு.